அதிகாரத்துக்கு வரணும்னா சில விஷயங்கள்ல தேர்தல் நிலைப்பாடுகளோடு பயணித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் அதிகாரம் இல்லாமல் இதெல்லாம் எப்படி மாற்ற முடியும்? தனிநபராக இப்படி போராடிட்டு இருந்தால் எத்தனை நாளைக்கு இப்படியே கத்திக்கிட்டு இருக்கிறது? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அதிகாரத்துக்கு ஏன் போகலன்னு யாரும் என்னை சட்டை பிடிச்சி அடிக்கலையே. இல்லை, ஓட்டு போடு போடாமல் போகணுன்னா நம்ம வந்து ஓட்டு போட வேண்டிய நிலைக்கு அவங்கள கொண்டு வரணும். ஓட்டு போடு போடாமல் போகணுன்னு சொல்லி தான் 36 லட்சத்துக்கு மேலே எனக்கு ஓட்டு போட்டிருக்கான். அவனுக்கு தெரியுது நான் அக்கறையில் சொல்கிறேன் அண்ணன்னு. என் பிள்ளை என் மேலே அக்கறையில் பேசுகிறான்னு தெரியாமல் இருக்கேன். ஜெயிக்கணும்னு ஆசையில் இல்லை சீமான். அவருக்கு வெற்றி நோக்கம் இருந்தால் அந்த இலக்கு இல்லாமல் தான் பயணிக்கிறாருன்றாங்களே. சார் யார் சொல்கிறா? நான் சொல்கிறேன் வெல்லணுங்கிறதுக்கு தான் போராடுறேன். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறுன்னு சொல்கிறது சும்மா தோற்று போகிறதுக்கா? புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்னு சொன்னது தோற்று போகிறதுக்கா? சொல்லுங்கள். எனக்கு உரிமை இருக்குது, அக்கறை இருக்குது. ஆதங்கத்தில் திட்டுறேன் எங்கள் ஆத்தாளப்பனா அண்ணன் தம்பியை. எத்தனை நாளைக்கு இதையே பண்ணிட்டுருப்பேன் அப்படின்னு நான் கேட்குறது செல்லமாக இருக்கிற ஒரு கோவம். நான் தானே மனு கொடுக்குறேன், நான் தானே இந்த இந்த பக்கத்தில் நிற்கிறேன், நீ வந்து நிற்பியா? அவனை அடித்த போது எனக்கு வலித்தது ஓடி வந்தேன். அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். மக்களுக்கு முன்னாடி நின்று கவலையோடும் கண்ணீரோடும் மனு காகிதத்தை கொடுக்குறத வாங்குறவன் நான் தானே, அந்த மகன் தானே. அப்புறம் எனக்கு தானே அந்த வழி தெரியும்.